இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சால்ட்வொர்க்கில் எக்ஸ்ட்ரூடு அண்டு பேட்டர்ன் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணி ஒரு டிராயிங் ட்ரா பண்ணுற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப் லைனை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அதில் சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷனில் போய்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷனில் அதோட வேல்யூ கொடுக்குறேன். அதோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 26 mm கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்து வெளியில் வந்துட்டு இன்செட்டு பாஸ் பை பேஸு அதில் எக்ஸ்ட்ரூடு கொடுத்தோன்னா இதோட ஹைட்டு கேட்கும். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 40 வரும். 40 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு டிக் எடுத்துடுறேன். டிக் எடுத்துவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் சாம்பரிங் பண்ணுறேன். இன்செட்டு ஃபீச்சர்ஸில் சாம்பரை கிளிக் பண்ணிவிட்டு சாம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2x45 வச்சுட்டு இந்த எட்ஜை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜை கிளிக் பண்ணிட்டு டிக் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல சாம்பர் வந்துடும். இப்போ இதுக்கு மேலே ஸ்க்ரூ போடுற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் எப்படி போடுறதுன்னா இன்செட்டு ஃபீச்சர்ஸ் அதில் ஹோல் விசார்ட்னு இருக்கும். ஹோல் விசார்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்கும். பொசிஷனில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வச்சு சென்ட்ரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். சென்டரை கிளிக் பண்ணிட்டு டைப்பில் போய்ட்டு உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ கவுண்டர் போகிறா கவுண்டர் சிங்கா டேப்பருக்குலாம் எது வேணுமோ கொடுத்துட்டு அடுத்து அதோட சைஸ் இப்போ 10 mm எனக்கு தேவைப்படுறதுனால இப்போ நான் வந்து 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவைப்படுது இப்போ பிளெண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் தேவைப்படுது. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. இப்போ 30 கொடுத்துட்டு டிக் எடுத்து விட்றேன். இப்போ இந்த இடத்துல ஹோல் கிரியேட் ஆகிரும். இப்போ இதை 2D ஒயர் பண்ணி வச்சு பார்த்தோம்னா ஹோல் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சுங்களா. இப்போ இதை ஷேடிங் வித் எஜ்ஜில் வச்சுட்டு அடுத்து வந்து இந்த விங்ஸ் மாதிரி உள்ளதை இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை கிளிக் பண்ணி ஸ்கெட்சு Ctrl+8 ஷார்ட்கட் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிளோட டயாமீட்டர் அவுட்டர் டயா வந்து பார்த்திங்கன்னா 60 mm. இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷனில் போய்ட்டு 60 mm டயாமீட்டர் கொடுக்குறேன். 60 mm டயா கொடுத்துட்டு டிக் எடுத்து விட்றேன். டிக் எடுத்து விட்டதுக்கப்புறம் அடுத்து இந்த சென்ட்ரு சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்டில் வச்சு இதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 mm. அப்போ இதில் டயாமீட்டர் கொடுக்குறேன். டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 mm. ரேடியஸ் 10னா டயாமீட்டர் 20 mm கொடுத்துட்டு டிக் எடுத்து விட்டு அது பேட்டர்ன் பண்ணுறேன். மொத்தம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 6 இருக்குது. இந்த லீனியர் பேட்டர்னுக்குள்ளே போனோம்னா சர்க்குலர் பேட்டர்ன் இருக்குது. சர்க்குலர் பேட்டர்னை கிளிக் பண்ணிட்டு பேராமீட்டர் கேட்கல ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த இருக்கா மொத்தம் 6 நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம 6ன்னு டைப் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து ஏரோவும் கிளிக் பண்ணிக்கலாம். 6 கொடுத்துட்டு டிக் எடுத்து வரேன். டிக் எடுத்துகிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் என்டிடேஷன் இருக்கும் இல்லை பவர் ட்ரிம்மை கிளிக் பண்ணிவிட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தோம்னா நம்மளுக்கு ட்ரிம் ஆகும். இப்போ இது தேவையில்லை. இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு டிக் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லட் அடித்த மாதிரி வருது. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபில்லட் ஸ்கெட்ச் ஃபில்லட் கொடுத்துட்டு ஒரு 2 mm கொடுக்குறேன். 2 mm கொடுத்துட்டு இந்த எட்ஜையும் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எட்ஜ் இந்த மாதிரி எல்லா எட்ஜ்லேயுமே அப்படியே நம்ம செலக்ட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன். இந்த ஆர்க்கு அதே மாதிரி இந்த ஆர்க்கு எல்லா கார்னர்லையுமே அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே நான் வந்து ஃபில்லட் அடிக்கிறேன். நம்ம ஃபில்லட் அடிச்சுட்டும் வேல்யூ கொடுக்கலாம், வேல்யூ கொடுத்துட்டும் நம்ம ஃபில்லட் அடிக்கலாம். இப்போ ரெண்டுக்குமே எல்லா சைடும் கொடுத்து ஃபில்லட் அடித்ததுக்கப்புறம் இதை வந்து டிக் எடுத்து விட்றேன். டிக் எடுத்து விட்டு எக்ஸ்ட்ரூட் ஸ்கெட்ச் கொடுத்து வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரூட்டோட வேல்யூ வந்து 12 mm. இப்போ இன்செட்டு பாஸ் பை பேஸு அதில் எக்ஸ்ட்ரூட் கொடுத்தேன்னா இப்போ கீழே வருதுங்களா அப்படியே ரிவர்ஸில் கொடுக்குறேன். ரிவர்ஸில் கொடுத்துட்டு வேல்யூ வந்து 12 mm கொடுத்து என்டர். இப்போ கொடுத்துட்டு டிக் எடுத்து விட்டால் அது வந்து கிரியேட் ஆகிடுச்சுங்களா. அப்போ கீழே தான் வருது. மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ரிவர்ஸில் கொடுத்துக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் கொடுக்குறேன். ரிவர்ஸில் 12 mm கொடுத்துட்டு டிக் எடுத்து வரேன். டிக் எடுத்துட்டா அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். சரிங்களா. இதுதான் அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்ட்ரூடு அது போக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராயிங் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கலர் அப்ளை பண்ணுறது தான் இந்த எடிட் அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ இப்போ இந்த தம்ப்நெயிலில் உள்ள மாதிரியே கலர் கொடுக்குறதா என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிக் எடுத்து விட்றேன். இப்போ இது வந்து பேக்ரவுண்ட் மாத்திரம் இருந்தால் இந்த அப்ளை சைன்ஸில் போய்ட்டு பிளெயின் பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் சால்ட்வொர்க்கில் ட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம இன்ஸ்டியூட்டை சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். லிங்க்கையும் ஷேர் பண்ணி உங்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.